டேய் நீ வரடா. அச்சோ பாட்டி. டேய் இப்போ என்னடா பண்றது? ப்ரோ இரு ப்ரோ. கும்மியடி வைத்தியம் மாதிரி ஏதாவது புது வைத்தியமா இருக்கும். வெயிட் பண்ணி பாப்போம். அவ எங்கடா? அவ எங்க போனா? பாட்டி. பாட்டி. டேய் என்னது இது? ஐயோ என்ன பண்ண போறாளோ தெரியலையே. இந்த கட்டைய வச்சு என்ன பண்ண போற? ஐயோ மாமா டென்ஷன் ஆகாதீங்க மாமா. இந்த மாதிரி ஷாக் அடிக்கிறவங்கள காப்பாத்தணும்னா கட்டையில அடிச்சு தான் காப்பாத்தணும். சினிமால எல்லாம் பார்த்தது இல்லையா? கொஞ்சம் வேடிக்கை பாருங்க. எப்படி காப்பாத்த போறேன்னு மட்டும் பாருங்க. பலபலன்னு ஏதோ பேசிட்டு இருக்க. அத பண்ணு போ போ போ. அடடடடா. மாமா என்ன பாசம் மாமா. தாங்க முடியல. இப்பதான் சொன்ன பண்ணு ஏதோ பண்ணு போ. ஏய் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐயோ இதுக்கு கரண்டே தேவையில்ல போல இருக்கே. ஐயோ சக்தி காப்பாத்து. ஏய் என்ன ஸ்டைல் பண்ணிட்டு இருக்க? காப்பாத்து. ஓகே மாமா. ஐயோ தெரியாம பட்டுச்சு. சாரி மாமா. இதுக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. காப்பாத்து. ஏதோ ஆயிருப்பது. ஓகே. அத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. இவ வேற. ஐயோ ஐயோ அம்மா. பாடா அம்மா சேஃப். மீனாட்சி அம்மா உள்ள கூட்டிட்டு போங்க. போங்க. ஓ பாட்டினா எதையும் தாங்குமா. நீ கூட்டிட்டு போமா. ஐயோ அக்கா நான் பாத்து பாத்துக்க. நீ அத்தை கூட்டிட்டு சரி போ. ஏய் சும்மா பேசிட்டு இருக்காத. அத பண்ணு. சக்தி அந்த ஸ்பெஷல் இருக்கு. ஏதோ பிளான் பண்றாளே. பாட்டிய கையில் அடிச்சா உடனே ரிலீவ் ஆயிடும். வெளுத்து வாங்கிட்டு தான் கையில் அடிக்கணும். காவாதேடா. கிழவி கரண்ட் நிறுத்தி எங்களை பிரிக்க பாக்குறியா? ஏற்கனவே உன்னை வெளுத்து வாங்கினது பத்தாது. ஏன் இப்படி திரும்பவும் என் வலையில விழுற? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ண இதுதான் கதி. ஐயா இது வேறயா. ஐயா காவாதுங்க சாமி. ஏய் ஸ்டைல் பண்ற நேரமா சீக்கிரம் அடி. மாமா உங்க பாசத்துக்கு அளவே இல்ல மாமா. உங்களை மாதிரி ஒரு பேர் எல்லாருக்கும் தேவை. என்ன ஆகுது பாரு. பொறுங்க. பேக்ல சூப்பர். ஐயோ பாட்டி. ஏய் என்ன பாட்டி எவ்வளவு நேரம் அடிச்சிட்டு இருக்க? மாமா பாட்டிக்கு உடம்பு ஃபுல்லா பயங்கரமா ஷாக் ஏறி இருக்கு. அத விட மாட்டேங்குது. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் காப்பாத்துறேன். சக்தி ஒன்னும் அவசரம்லாம் இல்லம்மா. பொறுமையா பிச்சு எடுத்துட்டு வா. டேய் அவங்க நம்ம பாட்டிடா. நீ வேற போடா. அந்த பாட்டி யாரா கரண்ட் பாக்ஸ்ல கை வைக்க சொன்னது? டேய் என் ஸ்வேதா செல்ல பாக்க விடாம கெடுத்து விட்டுறாதே. நான் எவ்வளவு பெரிய ஸ்வேதா ஃபேன் தெரியுமா? டேய் முட்டாள். இப்ப எந்த ஃபேனுமா ஓடாதடா. இருடா. பாதகே அடிக்காதே. கழுத்துல கீழ அப்ப என் ஸ்வேதா செல்லமும் இப்படிதான் அடி வாங்கிருக்குமா? காரணம் இந்த கிளவி தானே. நல்லா போடு சக்தி. ஐயோ பாட்டி. டேய் பாவி அடிக்காதே. டேய் என்ன இவ்வளவு நேரம் அடிக்கிற? அவ்வளவு கரண்டா இருக்கு. இருங்க மாமா. இப்ப சரியாயிடும் பாருங்க. ஐயோ பாட்டி. பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி ஐயா என்னால ஒண்ண முடியல. அப்பா கண்ணாடி சரியில்லை பாரு. அம்மா இப்பதான் அழகா இருக்கு. சொன்ன கேட்டா தானே இப்ப நல்ல அனுபவி. தலை வலிக்குது. ஏன் பாட்டி
இந்த நேரத்துல கரண்ட் பாக்ஸ் கிட்டக்கு உனக்கு என்ன வேலை? கரண்ட் ஷாக் அடிக்கும்னு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு கம்பி எடுத்துட்டு போய் ஃபியூஸ் கேரியர்ல வைக்கிறீங்க? ஐயோ எனக்கு கேள்வியா கேட்டு கொள்றானே, நான் என்ன பண்ணுவேன்? டேய் சிவா, அவங்க ஏதோ வயசான காலத்துல தெரியாம பண்ணிட்டாங்கடா. அத போய் இப்படி துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்களா? எல்லாரும் போய் படுக்க மாட்டீங்களா? போய் படுங்க. அது இல்லம்மா, அந்த கம்பி எடுத்துட்டு போய் ஃபியூஸ் கேரியர்ல போயேண்டா. சரி பாட்டி, பத்திரம். டேய் பாத்துக்கோடா. ஏன் சக்தி, என் ஸ்வேதா செல்லத்துக்கும் இந்த மாதிரி தானே ஆயிருக்கும். ஆமா ஆமா. என்னாச்சோ? அது யாரா ஸ்வேதா செல்லம்? என் ஸ்வேதா செல்லத்தை தெரியாதா? முத்தரசோட முறை பொண்ணு. ஏண்டா முத்தரச யாரா? பாட்டி, வெண்ணிலாவோட மாமா பாட்டி. ஐயோ வெண்ணிலா யாரா? ஐயோ, முத்தரசோட முறை பொண்ணு. யாரா இவங்கெல்லாம்? பாட்டி, யாரடி உங்க சீரியல் இருக்குல்ல, அதுல வர கேரக்டர்ஸ் பாட்டி. ஐயோ கொல்றானே. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போயேண்டா. இதோ போறேம்மா. பாட்டி, என்ன? எனக்கு கொஞ்சம் பால் ஊத்துட்டுமா? இல்ல, குடிக்க பால் வேணுமான்னு கேட்டேன். டேய் பால் வேணாண்டா, பூஸ்ட் போட்டு கொண்டாடா. சக்தி, அந்த கட்டை பத்திரமா தானே இருக்கு? இருக்கு இருக்கு. ஆ? டேய் டேய் டேய், எனக்கு பூஸ்ட் எல்லாம் வேண்டாம் சாமி, நீ போனா போதும் போ. அது மீனாட்சி, ஆமா. அம்மா வாமா போய் படுக்கலாம். நான் வரலம்மா, என்னால முடியல, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். இப்போ என்னத்த இன்னைக்கு பிளான் ஊத்திக்கிச்சா? ஏன் அத்த, நல்ல நல்ல ஐடியாலாம் உங்களுக்கு வரவே வராதா? ஏன் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட அடி வாங்குற மாதிரி யோசிக்கிறீங்க? அடுத்த தடவை கொஞ்சம் நல்ல ஐடியாவை யோசிச்சு பிளான் பண்ணுங்க. டார்லிங் பாய். சொல்ல மறந்துட்ட பாருங்க, நீங்க கரண்ட் ஆஃப் ஆனதுல ஒரு நல்லது இருக்கு. ஆக்சுவலா கரண்ட் இல்லாத நேரத்துல தான் ரொமான்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். பாய். வசீகரா என் நெஞ்சினிக்க எல்லாம் உன்னால வந்தது. இந்த வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியல. ரூம்குள்ள வந்தா இவ தொந்தரவு, வெளியில போனா அந்த பாட்டியோட தொந்தரவு. எப்ப இவ கழுத்துல தாலி கட்டணும்னா அப்பயே என் வாழ்க்கையில கரண்ட் கட் ஆகி போச்சு. கரண்ட் இல்லாம எப்படா தூங்க போற சிவா? ஐயோ. மாமா மாமா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஏய், சே, வாய் மூடு. நான் வாய முடிக்கிறேன். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்து ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணதை நான் பார்த்துட்டேன். நான் அதெல்லாம் ஒன்னும் ரொமான்டிக்காலாம் பார்க்கல. பா, போய் தூங்கு. பார்க்க தானே போறேன். பாரு பாரு. ஜஸ்ட் ஸ்லிப் ஆயிட்டேன், கரெக்டா கேட்ச் பண்ணிட்டா. கொஞ்ச நேரத்துல சிவா கேரக்டரே மாத்தி விட்டுட்டால. நம்ம இனிமே கொஞ்சம் உஷாரா இருக்கணும். கரண்ட் கட் ஆனாலும் பரவாயில்ல, கூலிங் கிளாஸ் போட்டுக்கணும். நான் கேட்டேன் ஏய், கேட்டேன். என்னத்த கேட்ட? ஏசி இல்ல, கூலிங் கம்மியா இருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். பேசாம பாடு. சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டேன். இனிமே கரண்ட் எப்போ போனாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய், அந்த தண்ணி எடுத்து பாட்டி, இந்த சார்ஜர் கொஞ்சம் வாயில வை. எதுக்குடா? வாயில வை பாட்டி. எதுக்குடா? வையினா வை. இரு, கடிச்சு துப்புறேன். வாவ்,
இங்க பாத்தியா 1% இருந்தது அப்படியே ஸ்வைன்னு 80% ஏறிடுச்சு. என்னடா டேய் நக்கல் பண்றியா? என்ன? பின்னென்ன சாப்பிட்டோமா சாமி கும்பிட்டோமா சாஞ்சி தூங்கினோமான்னு இல்லாம கரண்ட் கிட்ட எல்லாம் உனக்கு என்ன விளையாட்டு? ஏதோ சக்தி செஞ்ச ட்ரீட்மெண்டால உன்னை காப்பாற்ற முடிஞ்சது. இல்லைன்னா நீ கறி கட்டையா இருப்ப. பாக்கறத பாரு. சுந்தர், அது என்ன பெரியவங்கன்னு மரியாதை இல்லாம? சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்பு, டைம் ஆச்சுல்ல. என்னங்க நீங்க கிள்ளி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நல்லா அள்ளி சாப்பிடுங்க. ஏய், அள்ளி சாப்பிட்றக்கு நான் என்ன அரண்மனைக்குள்ளே ராஜுக்கிறேனா? இப்படிதான் பொறுமையா டீசெண்டா சாப்பிட முடியும். ஆமா, இந்த விளக்கெல்லாம் நான் ஒண்ணும் கேட்கல. பெருசா பிச்சு வாய் நிறைய சாப்பிடுங்கன்னு சொன்னேன். உங்களை எல்லாம் சின்ன வயசுல நல்லா முடிய பிடிச்சு ஆட்டி சொல்லி கொடுத்துருக்கணும். என்னத்த நான் சொல்றது கரெக்ட் தானே? இப்படிதான் சாப்பிடணும். நல்லா சாப்பிடுங்க. இங்க பாரு, போதுமா? ஓகே. எங்க சட்னி நல்லா இருக்கா? ஐயோ, கரெக்டா கோர்த்து விடுறால. இப்ப சட்னி யார வச்சதுன்னு தெரியலையே. எப்படியாவது சமாளிடா சிவா. உங்களை தான் கேக்குறேன். சட்னி நல்லா இருக்கா இல்லையா? சட்னி யார் வச்சது? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சட்னி நல்லா இருக்கா இல்லையா? விட மாட்டா போல இருக்க. சொல்லுங்க. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வந்து எப்படின்னா, நல்லா இருந்தாலும் நல்லா இருக்காததை நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அது நல்லாவே இருந்தாலும் நான் எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப இந்த சட்னி நல்லா இருந்தாலும் நல்லா ஏதாவது. டேய் என்னடா சொல்ற? இப்ப சட்னி நல்லா இருக்குன்னு சொல்றியா இல்ல நல்லா இல்லன்னு சொல்றியா? இல்ல நல்லா இருக்க சட்னியே நல்லா இல்லன்னு சொல்றியா? இல்ல நல்லா இல்லாத சட்னியே நல்லா இருக்குன்னு சொல்றியா? இல்ல நல்லா இருக்கா இல்லையா? நீ வேற சும்மாறா. நல்லா இல்லைன்னா என்ன? இப்ப சாப்பிடாம விட போறீங்களா? பேசாம விடுடா. ஏய், என்ன அம்மா இருக்காங்கன்னு பாக்குறேன். என்ன வேணும்னு கொடுத்துடுறியா? என்னங்க நீங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்வீங்க? எனக்கு ரொம்ப வெக்கமா வருது. ஏ லூசு, நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. இட்லி ஏதாவது மென்னுட்டு இருக்கேன். அப்படியாங்க? அச்சோ. இப்ப எதுக்கு இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருக்க? ஐயோ, எல்லாத்தையும் இங்கே சொல்ல முடியாதுங்க. நான் கார்ல போகும்போது சொல்றேன். இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி இப்படி பப்ளிக்கா ரொமான்ஸ் பண்றியாடா? உனக்கு விட்ட சாபம் எனக்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சேடா. ஏங்க இது சாப்பிட்டு பாருங்க. பாரு அவங்க பண்ற அட்டுலியத்தை. நீ தான் இருக்கிய. பேசாம சாப்பிடுங்க. ஆமா, இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஊத்து. டேய், என்னடா பிசைஞ்சிட்டே இருக்க? ஆறிட போதுடா. அதாவது அப்பப்ப சூடா இருக்கும் போதே சாப்பிட்டுறணும். சாப்பிடுறேன்டா. நானும் கண்டிப்பா அதை சாப்பிடுவேன். எனக்கும் நேரம் வரும்டா. டேய், சாப்பிட்றதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்த்துட்டு இருப்பியா? சும்மா லூசு மாதிரி பேசிக்கிட்டு. ஏன்டா பேச மாட்டேன்? ஒழுங்கா சாப்பிடுங்க. எங்கடி சாப்பிட விடுறீங்க? ஏய், சக்தி என்னாச்சு? சக்தி ஏய் பாத்து. சக்தி சக்தி என்னாச்சு? சக்தி என்னடா இது வாந்தி எடுக்கிறா? புதுசா ஏதாவது டிராமா பண்றாளா? சக்தி என்னாச்சு? சக்தி ஒன்னும் இல்லக்கா.
வா வா. என்னாச்சு சக்தி? என்னாச்சுன்னு தெரியல அத்தை. வாமிட்டா வருது, தலை சுத்துற மாதிரியே இருக்கு. தலை சுத்துதா? சிம்டம்ஸே சரியில்லையே. உடம்பு கிடம்பு சரியில்லையா? ஆ, ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிருக்கம்மா. ஃபுட் பாய்சனா? சிரிக்கிறா? இல்ல அத்தை, இது அந்த வாமிட் இல்ல, இது அது. அதான் அதுனா எது? அது எப்படி அது ஏவாயன்னு சொல்றது எனக்கு சொல்ல வரல அத்தை. ஏய், வாமிட்டிங் வாயால தானே பண்ண, அதே வாயால என்னன்னு சொல்லு. அது வந்து அத்தை, நீங்க பாட்டியாக போறீங்க. ஓ, சக்தி கன்சீவா இருக்கியா? ஆமா. ஏய், இதுக்கெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? அட போங்க மாமா, உங்களுக்கு ரொம்ப குறும்பு. பாருடி, புல்லட் ட்ரெயின் டிரைவர் கூட இவ்வளவு ஃபாஸ்டா இருக்க மாட்டான். ஆனா இவன் டாப் கியரை போட்டு ஓவர் டேக் பண்ணி போயிட்டே இருக்கான். நான் ஏமா கல்யாணம் ஆகி 4 நாள் தானேமா ஆகுது? பாரு, பாட்டி லாஜிக்கா கேக்குறாங்க, மாட்டினியா? பாட்டி, உங்க பேரு அவ்வளவு ஸ்பீடு பாட்டி. ஆ? இப்படி ட்ராமா பண்றாளு, எழுதி வச்சுக்கிறேன். ஐயோ, டேய், என்னடா பொண்டாட்டி இப்படி தாங்க? சுந்தர் கிண்டல் பண்ற பாரு, எந்திரி. மாமா, அவங்களுக்கு பொறாம மாமா. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எந்திரி. மாமா, உங்கள மாதிரி புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. கடவுளே, ரொம்ப தேங்க்ஸ். உன்னை இப்படி எடுத்து கும்பிட்டு இரிட்டேட் பண்ணாத. ஓ, அத சொல்றீங்களா? எத? அத்தை, உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா இல்ல பெண் குழந்தை வேணுமா? பாரு, அத்தை, என்னத்த அப்படி யோசிக்கிறீங்க? எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும். ஓகே பாட்டி, உங்களுக்கு? எனக்கு ஆண் குழந்தை தான் பிடிக்கும். ஐயோ, 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறீங்களே. மாமா மாமா, பாத்தீங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னு? என்ன சொல்றாங்க? ஆனா என் மாமாவுக்கு பெண் குழந்தை தான் வேணுமா, அதுவும் என்ன மாதிரியே வேணுமா. பாப்போம் யார் சொல்றது பலிக்குதுன்னு. இவ ஒருத்தி, இவ மூஞ்ச பாக்குறதுக்கே இந்த பாடு, இதுல இவ்வளவு மாதிரி குழந்தையா? பேசாம கிட்ட ஓடி போயிடலாமா? மாமா, மைண்ட் வாய்ஸா இன்னும் இருக்கு. அட பாவி, பிடிக்காதுன்ட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேடா. அப்புறம் என் மாமாவுக்கு குழந்தை பிறந்ததும் என்ன செய்யணும்னு பெரிய ஆசையா இருக்கு அத்தை. ஏங்க, நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, அது சொல்லுங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்கு வெக்கமா இருக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏங்க சொல்லுங்க, கேக்குறாங்கல்ல. எதை சொல்றது? அதாங்க, குழந்தை பிறந்ததும் அது என்ன பண்ணணும், ஏது செய்யணும்னு என்னென்னமோ சொன்னீங்களே, அத சொல்லுங்க. நீதான் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு இருக்கிய, நீயே சொல்லிரு. சரி, நானே சொல்றேன். எனக்கு குழந்தை பிறந்தா அத முதல்ல எங்க அம்மா தான் தூக்கணும். குழந்தைய குளிப்பாட்டி அவங்க தான் தூங்க வைக்கணும். அதுக்கப்புறம் குழந்தை எப்பவுமே எங்க அம்மா கையில தான் இருக்கணும். எங்க அம்மா தான் குழந்தைக்கு பேர் வைக்கணும். அந்த குழந்தை தங்க தட்டுல தான் சாப்பிடணும், வெள்ளி டம்ளர்ல தான் தண்ணி குடிக்கணும். மொத்தத்துல அந்த குழந்தை எங்க அம்மா கையில தான் வளரணும்னு என்கிட்ட சொன்னார் அத்தை. என்ன மாமா? டேய் சிவா, நீ ராஜா அதெல்லாம் சொன்ன? சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன்டா.
நடத்து நல்லா நடத்து. ஏண்டாம்மா இதெல்லாம் உண்மையா இருக்குமோ? இல்லம்மா, நம்மள வெறுப்பேத்த நாடகம் ஆடுறான்னு நினைக்கிறேன். ஜி சிவா, அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு எதனால வாமிட் பண்றான்னு செக் பண்ணு. சரிம்மா, ஆபீஸ் போற வழியில் அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேம்மா. ரொம்ப நடிக்காதவா. அத்தை போயிட்டு வர அத்தை. அத்தை ஆண் குழந்தை நினைக்கிறேன் அத்தை. வாடி எங்க இப்படி வா. என்னங்க இது? எங்க என்ன பண்றீங்க? ஐயோ, வேலைக்கு போங்க, டைம் ஆச்சுங்க. போங்க. வேலைதாம்மா. சொன்னா கேளுங்க, டைம் ஆச்சு, வேலைக்கு போங்க. சொல்றத நீ கேளுமா. என்ன ஆச்சு? எனக்கு என்னென்னமோ ஆகுது.